சென்னை பாரிமுனையில் ஏற்பட்ட கட்டட விபத்து தொடர்பாக தீயணைப்புத்துறை அதிகாரி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை இதுல 3rd ஃப்ளோர்ல சில பேர் டிராப் ஆயிருக்காங்கிற தகவல் கிடைச்சோன்னே எங்களுடைய ஸ்கை லிஃப்ட் பிராண்டோ ஸ்கை லிஃப்ட் 54 மீட்டர்ஸ் ஸோ இத்தனை வெஹிக்கிளை வர வச்சு இமீடியட்டாக ஃபயரை வந்து பேஸ்மெண்ட்டில் மட்டும்தான் இருந்துச்சு, அதை கண்ட்ரோல் பண்ணிட்டோம். ஃபயரை கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த 3rd ஃப்ளோரில் இருந்த மொத்தம் 4 பெண்கள் 4 ஆண்கள் அவங்கள வந்து அந்த பிராண்டோ ஸ்கை லிஃப்ட் வழியாக 8 பேரையும் ரெஸ்கியூ பண்ணி இறக்கியாச்சு. அதன் பிறகு இப்போ கம்ப்ளீட்டாக ஃபயரை வந்து அந்த சீட் ஆஃப் ஃபயரை கண்டுபிடிச்சி அதையும் கம்ப்ளீட்டாக புட் அவுட் பண்ணிட்டு இப்போ பேஸ்மெண்ட்டில் கம்ப்ளீட்டாக ஸ்மோக் இருக்குது, அந்த ஸ்மோக்கையும் வந்து எக்ஸாஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி சர்ச்சு கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோம். பேஸ்மெண்ட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் 3rd ஃப்ளோர் எல்லாத்தையும் வந்து சர்ச் பண்ணிட்டு யாரும் இல்லைங்கிறத இப்போ உறுதிப்படுத்தியாச்சு. ஸோ ஃபயர் இஸ் அண்டர் கண்ட்ரோல். யாருக்கும் எந்த விதமான காயமோ அல்லது உயிரிழப்புகளோ இல்லை. தீயணைப்பு பணி முடிந்து இப்பொழுது அந்த ஸ்மோக் எக்ஸாஸ்ட் பண்ணக்கூடிய பணி நடந்து இன்னொரு அரை மணி நேரத்தில் கம்ப்ளீட்டாக ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடும். இந்த ஃபயர் ஃபைட்டிங் ஆபரேஷனில் டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸர் நார்த்து, அதுக்கப்புறம் அவரோட ஏடிஎஃப்ஓ எஸ்எஃப்ஓஸ் அண்ட் மென்னெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 100 மென் அண்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாக ஒர்க் பண்ணி இதை சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ரீசன் ரைட் நவ் ஐ நாட் ஐடென்டிஃபைட். வெஹிக்கிள்ஸ் வந்து டோட்டலாக 5 வாட்டர் டெண்டர், ஒரு எமர்ஜென்சி ரெஸ்கியூ டெண்டர், ஒரு ஸ்கை லிஃப்ட், அதுக்கப்புறம் நம்ம மெட்ரோ வாட்டருடைய 4 வாட்டர் லாரிஸ். ஸோ இத்தனையும் வச்சு இந்த ஃபயர் ஃபைட்டிங் ஆபரேஷன். சேதம் இன்னும் நாங்கள் இது கணிக்கல. மெயினாக இப்போ வந்து லைஃப் லாஸை வந்து செக் பண்ணுன்றதுக்காக இப்போ வந்து கம்ப்ளீட் சர்ச் பண்ணோம். எல்லாத்தையும் ரெஸ்கியூ பண்ணியாச்சு. சர்ச்சில் வந்து யாரும் இல்லைங்கிறது தெரிஞ்சிருச்சு, யாருக்கும் இன்ஜுரி இல்லை. ஸோ அதான் ப்ரையாரிட்டி. இப்போ அதுக்கப்புறம் காஸ் ஆஃப் ஃபயர் அண்ட் ப்ராப்பர்ட்டி லாஸை வந்து நம்ம இனிமேல் எஸ்டிமேட் பண்ணலாம். இல்லை இப்போ பேங்க் இப்போ ரைட் நோ பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் தான் ஃபயர், அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலை. அதில் வந்து வேற டேமேஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை நம்ம ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, அந்த தீத்தடுப்பு சாதனங்கள் இருந்தால் இனிமேல் தான் பார்க்கணும். ஏன்னா அது வந்து நிறைய ஸ்மோக் இருந்ததுனால ஃபயர் ஃபைட்டிங்கும் பண்ணிட்டோம். இப்போ வந்து அதையும் செக் பண்ணலாம். இல்லை பேஸ்மெண்ட்ல பேக் நிறைய லெதர் பேக்ஸ், அந்த இந்த ரெக்ஸன் பேக்ஸ் நிறைய இருந்திருக்கு. அந்த இதில் ஃபயர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த ஷீட் ஆஃப் ஃபயரை கண்டுபிடிச்சு ஃபயரை புட் அவுட் பண்ணியாச்சு. ஸ்மோக்கு தான் இருக்கு. அந்த ஸ்மோக் எக்ஸாஸ்ட் இல்லை, அருகில் உள்ள நிறுவனங்கள்லாம் பெருசாக ஒன்றும் பாதிக்கும் இல்லை. அதான் அதை இனிமேல் தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். வாட் இஸ் தி காஸ் ஆஃப் ஃபயர் இனிமேல் தான் செக் பண்ணி பார்க்கணும். இல்லை, அந்த எஸ்பிஐ ஃபயரில் வந்து அவரே பேசுவார். டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸர் சார் எடுங்க சார்.